மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தின் அரசியல் மாற்றம் கோவையிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கக்கூடாது. அரசியல்வாதிகள் தவறு செய்யும் போது ஆன்மீக குருவிடம் ஆதீனத்திடம் போயிட்டு அறிவுரை வழங்கணும், அறிவுரை வாங்கிட்டு திரும்ப அரசியலுக்கு வரணும். இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்ல, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆன்மீகத்தை குறித்து பாஜக என்றைக்குமே அதிகப்படியாக பேசும். காரணம் என்னன்னா, அவர்களுடைய அரசியல் கொள்கை என்பது மதவாத சித்தாந்தம் தான். மத பிளவுவாத சித்தாந்தம் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மத சார்பற்றதோ இல்லை சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான மிகப்பெரிய ஒரு கொள்கையிலோ பாஜகவிற்கு என்றைக்குமே கிடையாது. அப்படி இருக்க நிலைமையில் இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு மதவாதமும் மதம் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பற்றி பேசி அதன் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் குறியீடுகளை பற்றி பேசுகிறதுலாம் இது ஏற்றுக்கவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இது சமூக நீதிக்கான மண். இந்த மண் என்றைக்குமே பாசிசத்தை எதிர்க்குமே தவிர்த்து என்றைக்குமே ஆதரிக்காது. இப்படிப்பட்ட நிலைமையில் இவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணோட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், ஹை பீக்கான ஏரியாவில் கொண்டு போயிட்டு தான் இவங்களுடைய அரசியல் நகர்வை நகர்த்துவாங்க. கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது. அதற்கு அங்கேருந்து பிரதமர் அவர்கள் என்றைக்கோ இறந்தவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இத்தனை வருடமாக ஏன் நீங்கள் அஞ்சலி செலுத்தலை? அப்போ தேர்தல் பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல அந்த வாக்கு வங்கிகளை பெற வேணும், மக்கள் இடத்துல பிளவுவாத அரசியலை எடுத்துக்கொள்ள வேணும், அதன் மூலியமாக வாக்கு வங்கிகளை பெற்று கொள்ளைப்புற அரசியல் செய்ய வேணும். இதுதான் இவர்களுடைய முதல் தீர்ப்பாயம். அதில் தீர்ப்பு தெளிவாக இருக்கும். அவங்க எது மாதிரியான ஐடியாலஜியை மேற்கொள்வாங்கன்னா, இது மாதிரி ஒரு பிளவுவாத ரேடிக்கல் போலரைசேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த ஐடியாலஜியை தான் அவங்க சித்தாந்தமாக வழிநடத்தி செல்வாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் தொடர்ந்து 6 முறை இந்திய நாட்டு பிரதமர் தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் 5 முறை அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. நம்மளுக்கு தெரியாது தேர்தல் இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்டு நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அவருக்கு தொடர்ந்து 5 முறை நலத்திட்டங்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நலத்திட்டங்களுக்கு அவர் வரலை. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருக்காருன்றது நம்மளுக்கு பின்பாக தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது 6வது முறையாக நேரடியாக கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் அந்த மக்களுக்கு குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாரு. செலுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆகுது, நேரடியாக பாஜக MP வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள் அங்கே அறிவிக்கப்படுறார். அப்போ பாருங்கள், இத்தனை முறை வந்தது, கோயம்புத்தூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது, பாஜக அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறது, எல்லாமே ஒரே ஸ்ட்ரீம் லைனில் இருக்கு பாருங்க. அப்போ இவர்களுடைய சித்தாந்தம் தொடர்ந்து எப்படியாவது பூனைக்குட்டி மாதிரி தமிழ்நாடையே சுற்றி வந்தோம்னா எப்படியாவது மக்கள்லாம் ஏமாந்துருவாங்களா? ஆனால் அவங்களுடைய கணக்கு சரியாக இருக்குல்ல. அதாவது அண்ணாமலை சொல்கிறார்ல, அரசியல் மாற்றம் கோவையிலேருந்து ஆரம்பிக்குது, பிரதமர் வராரு, இப்போ அண்ணாமலை கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஒருவேளை கோவையிலிருந்து அண்ணாமலை வெற்றி பெற்று அவங்களுடைய பாஜக வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு காட்டுறத முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவருங்க போன முறையே பாஜகவுடைய வெற்றி வாய்ப்புலாம் ஒரு மிகப்பெரிய அளவுலலாம் கிடையாது. போன முறை மும்முனை போட்டி மாதிரி இருந்துச்சு. பாஜக ஒரு பக்கம் இருந்துச்சு, கமலஹாசன் ஸ்டார் கேம்பெயினர் இருந்தாங்க, ஸ்டார் கேண்டிடேட் இருந்தாங்க. அப்படி பல்வேறு தரப்பில் ஓட்டு சிதறி போச்சு. இந்த டைமில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன, மக்கள்கள் இன்றைய அதிமுக கட்சியினர் கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றும் கூட்டணி கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நடந்த மாநாடுகள், அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பிரச்சாரத்தின் போதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்காக நேரடியாக பிரதமரே பிரச்சாரத்துக்கு வரார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐக்கான். அதை நீங்கள் எப்படி அதை நம்மளுக்கு முன்னாடி தெரியுமா? அவர் பிரச்சாரத்துக்கு வராரு. அந்த தொகுதி கோயம்புத்தூர்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வேட்பாளர் பட்டியல் வரும்போது நேரடியாக கோயம்புத்தூரில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அண்ணாமலைன்னு வராங்க. அப்போ இவங்கள்ட்ட எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளானாக இருக்குது, திட்டமிட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலகட்டங்களாக 7 கட்டங்களாக தேர்தல் நாட்களை அறிவிக்க வேண்டிய காலகட்டம் என்ன தேவைப்படுது? இவர் நேரடியாக இந்திய நாட்டு பிரதமரே போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதான் இன்னைக்கு ஒரு 250 சீட்டாவது வெற்றி பெறுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு பாஜக கட்சி இருக்கு. மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது.
ஊழல் கட்சின்றீங்க. கோவையிலிருந்து தொடங்குன்றாரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். பிச்சைக்காரின்னு சொல்லியிருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிற பணம்னு சொன்னாங்க. தொடர்ந்து தமிழர்கள் மீது அவதூறு பரப்புறாங்களே, இதை பத்தி ஒரு கருத்து எடுத்து வச்சாரா? ஒரு வாட்டியாவது வாய் தொடர்ந்து பேசியிருப்பாரா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்? உங்களுக்கு வாக்கு வங்கி தேவை, தமிழர்களுடைய வாக்கு வங்கி தேவை, பாஜகவுடைய மண், பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் ஊண்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு சித்தாந்தம் தான் உங்கள்ட்ட இருக்குது. அது என்றைக்குமே பழிக்காது. வானதி அவர்கள் சொல்றாங்கல்ல, பிரதமருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதரவு கூடிக்கொண்டே வருது அப்படின்னு தானே சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தலில் பார்க்க தானே போறோம் என்ன ஆதரவு இருக்குன்ட்டு. நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தாங்க, அவங்களை ஏன் தொடர்ந்து என்ன அழுத்தம் கொடுத்து அவங்கள பதவி விலக வச்சு இங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க? ஏன் நோட்டா கீழே போயிடக்கூடாது, தூக்கி பிடிக்கணுன்றதுக்காவா? அதுதானே. பெரும் தலைவர்களை கொண்டு வந்தா அட்லீஸ்ட் ஒரு 2-3% ஓட்டு வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்ற அந்த 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 மிகப்பெரிய பிம்பம் இருக்குல்ல, அந்த பேர் இருக்குல்ல, அந்த பேரை மாற்றணும். அதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. நோட்டாவோட போட்டி போடுற கட்சி இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க இந்த இடத்துல. பல பேர் பாருங்க, எம்பிகள் இந்த டைம் அறிவிச்சிருக்க பல வேட்பாளர்கள் அந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத வேட்பாளர்களை தான் அறிவிச்சிருக்குது. விளவங்கோட்டில் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, அவங்களாம் பார்த்ததே இல்லைன்றாங்க. பாஜகவுடைய வேட்பாளருடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தொடர்ந்து பாஜகவினால இந்தியா அலையன்ஸ் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு வேட்பாளராவது எங்களுடைய கட்சியிலோ காங்கிரஸ் கட்சியோ இல்லை இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்பாக பின்னங்கால் பிறகு அடிச்சு ஓடினாங்களா இல்லை விலகுனான்னு வந்துச்சா? குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சன் பட் அவர்கள் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு போட்டியிட மாட்டேன்னு விலகிடுறாரு. தனிப்பட்ட காரணங்களுக்காக விளைகிறார். தனிப்பட்ட காரணம் ஏன்? மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது. நீங்க தான் குஜராத் மாடல் வச்சிருக்கீங்களா? குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பி தானே அவரு. அதுக்கப்புறம் பிகாஜி தாகூர் அவர்கள், அவர் என்ன பண்றாரு, மக்களவை தேர்தலில் இருந்து சபர்கந்தா தொகுதியில் இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிகாஜி தாகூர் நான் போட்டியிட மாட்டேன், இவங்க எல்லாம் வேட்பாளர் லிஸ்ட்ல இருந்தவங்க, வேட்பாளர் லிஸ்ட்ல இருந்துட்டு நீங்க ஏன் பின்னங்கால் படரை அடிச்சு ஓடுறீங்க? அது எல்லா கட்சியிலும் இருக்கு இல்லையா? இப்ப காங்கிரஸ்ல கூட திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்ல இழுபறி இருக்கு. தொகுதி வேறங்க, வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிடுறாங்க, உங்க பேரு வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து தேர்தலில் நிக்க மாட்டேன். சிட்டிங் ராஜ்யசபா எம்பி, போன முறை எம்பியா இருந்தவங்க சொல்றாங்க. கௌதம் கம்பீர் பத்தி அவங்க கட்சி விட்டு விலகிட்டாரு. விஜேந்தர் சிங் சென்ட்ரல் மினிஸ்டருங்க அவர் வந்து கட்சி விட்டு விலகுறாரு. எதன் அடிப்படையில் விலகுறாங்க? தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியாக பாஜக ஆட்சி இருந்து வருகிறது. அதன் காரணம் தான், வேற என்ன காரணம் இருக்க போகுது? மக்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி ஒரு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிடலாம், ஜேபி நட்டா அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிடலாம், அமித்ஷா அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிடலாம். ஆனா அறிவிச்சதுக்கு அப்புறம் களத்துல போறவங்க யாரு? அந்த வேட்பாளர் தானே. மக்கள் எல்லாம் துரத்தி அடிச்சாங்கன்னா எப்படி வேட்பாளர் அந்த தொகுதிக்குள்ள போக முடியும்? அதன் காரணமாக தான் தொடர்ந்து பதவி விலகுறாங்க. நீங்க உலக பசி குறியீடுடைய 2014 99வது இடத்துல இருந்துச்சு இந்திய நாடு. அது பாஜக ஆட்சி வருவதற்கு முன்னால. இன்னைக்கு 2024 111வது இடத்துக்கு பிடிச்சிருச்சு. மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இடங்கள் 143 நாடுகள்ல 126வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது இந்தியா. இதுக்கு மேல இலங்கை போயிடுச்சு. இலங்கையே நிம்மதியா வாழ்ற நாடுன்ட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியது யாரு? பாஜக கட்சி தானே. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல தானே இது மாதிரி மிகப்பெரிய ரேடிக்கல் போலரைசேஷன், மிகப்பெரிய சமூகத்துக்கான இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை, மகாராஷ்டிராவில் பிரச்சனை, மத்திய பிரதேசத்தில் பிரச்சனை, ராஜஸ்தானில் பிரச்சனை. எது மாதிரியான பிரச்சனை? மதவாத பிரச்சனை, மத பிளவுபாடு பிரச்சனை. இப்படி தானே இருக்கு, ஒரு இரு சமூகத்தினோட பிரச்சனை. அப்போ இதெல்லாம் என்ன சுட்டி காட்டுது? இவர்கள் இதை வைத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் உங்களால் அரசியலை மேற்கோள் காட்ட முடியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 63 லட்சம் குழந்தைகள் பட்டினியோடு இன்றைக்கு தூங்குகிறார்கள் சொல்றாங்க டேட்டா. 63 லட்சம் குழந்தைகளை பசியும் பட்டினியா வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் இன்றைக்கு பாஜக ஆளுகின்ற அரசு, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய மக்கள் விரோத அரசு. அப்ப இதை மக்கள் பார்க்கறாங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? சப்கா சாத் சப்கா விகாஸ், நீங்க அனைவருடைய வளர்ச்சின்னு சொன்னீங்க. அனைவருக்கும் வளர்ச்சி ஆயிருக்கா? 63 லட்சம் குழந்தைகள் எங்கள் வீட்டு குழந்தைகள். நீங்க சொல்றீங்களே மோடியின் குடும்பம், இந்த 63 லட்சம் குழந்தைகள் பசியும் பட்னியாக தூங்குறாங்களே, இது உங்களுடைய குடும்பம் இல்லையா? இதெல்லாம் கேள்வி எழும்புதுல. அப்ப இதை தாண்டி சீரம் இன்ஸ்டியூட், உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவிட்-19 நேரத்தில் அவங்க தான் வந்து கோவிட் வேக்சின் போடுறதுக்கான அனுமதி பெற்ற நிறுவனமாக இருந்துச்சு. மக்கள் எது மாதிரியான நிலைமையில உலக மக்கள் எல்லாம் முடங்கி இருந்த காலகட்டங்கள் என்ன, உலக மக்கள் எல்லாம் வாழ முடியுமா அப்படின்ற இந்த நேரத்தில் இந்திய நாட்டுக்கு பிரதமர் அவர் என்ன சொன்னார்? கோபேக் கொரோனான்னு மணி அடிக்க சொன்னார். ஆனால் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சீரம் இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணாங்கல்ல, அந்த சீரம் இன்ஸ்டியூட் 52 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலியமாக பாஜகவிற்கு நன்கொடை வழங்கியிருக்கு. அதற்கு பின்பாக தான் அந்த கோவிட் வேக்சின் போட்டாங்களே,
பல லட்சம் கோடி இந்திய நாட்டுடைய மக்களுடைய வரி பணம் எடுத்துக்கிட்டாங்களே, அதற்கு அந்த டெண்டரை பாஜக கொடுத்திருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கா இல்லையா? மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஊழல் எல்லாம் பாஜக மறைத்து கொண்டிருக்கிறது. 38 கார்ப்பரேட் கம்பெனி, அதுல 179 கான்ட்ராக்ட் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 179 கான்ட்ராக்ட். அதுல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3.84 லட்சம் கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி 38 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 179 கான்ட்ராக்டுகளை இந்த ஆளும் பாஜக அரசு கொடுத்திருக்கிறது. அதன் மூலியமாக அதோடைய மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 3.84 லட்சம் கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்குது பாஜக அரசு. அதை தொடர்ந்து நம்மளாம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 2G ஊழல், 2G வழக்கு, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் ஊழலை பத்தி பேசினாங்கல்ல. இவங்க இப்படி எப்படிப்பட்ட ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரீபெய்டு ஊழல், போஸ்ட்பெய்டு ஊழல். ப்ரீபெய்டு ஊழல்னா என்ன? கிட்டத்தட்ட 509 கோடி ரூபா தேர்தல் நன்கொடையை பாஜக வாங்கிக்குது. வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்பு 1,32 லட்சம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குது பாஜக அரசு. இது ப்ரீபெய்டு ஊழல். எப்படி நம்ம அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்குவோம், ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஸ்கீமை வழங்குவாங்கல்ல, அதே மாதிரி 581 கோடி ரூபாய்க்கு நன்கொடை பெற்ற பிறகு 1,32 லட்சம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டை வழங்குறது பாஜக. ப்ரீபெய்டு ஊழல். போஸ்ட்பெய்டு ஊழல் 62,000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டை கொடுத்துருது பாஜக. கொடுத்ததுக்கு பின்பாக 580 கோடி ரூபாய் நன்கொடை பெறுகிறது பாஜக. தொடர்ந்து இது மாதிரி எக்ஸ்டார்ஷன் சொல்றாங்க. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கு, அந்த குவைட் ப்ரோ கோன்னு சொல்றாங்கல்ல, பெற்றுக்கொள்ளுதல். அப்படி இருக்கிற நிலைமையில 41 கம்பெனி மீது ரைடு ஊழல் எங்கேயாவது நடந்திருக்குமா சார்? இது வரைக்கும் எந்த ஆட்சியாவது ரைடு ஊழல்களை நடத்திருக்கா? ரைடுலயே ஊழல் நடத்தின ஒரே கட்சி பாஜக கட்சி. 41 கார்ப்பரேட் கம்பெனிக்கு 56 இடி, சிபிஐ, ஐடி ரைடுகளை வைத்து 2,592 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறது பாஜக. இதுக்கு மேல ஊழலற்ற கட்சியின் பாஜக இனி மாறு தட்டி கொள்ள முடியுமா? இல்ல பிரதமர் தான் சொல்ல முடியுமா ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னார? அப்ப இவ்வளவு நாளா கருப்பு பணத்தை ஒழிப்பேன், உலக வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம், கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன் சொன்ன இதே பாஜக அரசு நரேந்திர மோடி அவர்கள் தான் ப்ரீபெய்டு ஊழல், போஸ்ட்பெய்டு ஊழல், ரைடு ஊழல் என்று பல ஊழல்களை செய்திருக்கிறார். ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவாங்க. ஊழலை நவீனத்துவமாக்கி விஞ்ஞானத்தின் மூலமாக ஊழல் பட்டிருக்கிறாங்க. இட் இஸ் எ லீகலைஸ்டு கரப்ஷன் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் இதான் இருக்கு. ஊழலை மறைப்பதற்காகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்து மார்ச் 31 இந்தியா கூட்டணி சார்பாக டெல்லியில் ஒரு மாபெரும் பேரணியும் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்குது. இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது முதல் விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கெஜ்ரிவாலுடைய கெஜ்ரிவால் கைது என்பதை 3 வரியில் மக்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும். கெஜ்ரிவால் கைது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரோபிண்டா ஃபார்மா, இந்த ஆரோபிண்டாவுடைய ஃபார்மாவுடைய மேனேஜிங் டைரக்டர் பினாகா சரத் சந்திரா ரெட்டி, இவரை நவம்பர் 22 அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நவம்பர் 22 அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 10 நவம்பர் 2022 அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 15 நவம்பர் 2022 அன்றைக்கு பாஜகவிற்கு 5 கோடி நன்கொடை வழங்கப்படுது. அதே கம்பெனி மூலிமா 10ஆம் தேதி அரெஸ்ட், 15ஆம் தேதி நன்கொடை. 1 ஜூன் 2023 அன்றைக்கு இந்த சரத் சந்திரா ரெட்டி அவர்கள் அப்ரூவரா மாறிடுறாரு. அப்ரூவரா மாறினதுக்கு அப்புறம் 8 நவம்பர் 2023 அன்றைக்கு ஆரோபிண்டா பிளஸ் ஏபிஎல் ஹெல்த் கேர் மூலியமாக டோட்டலாக மொத்தமாக 35 கோடி ரூபாய் சேர்த்து நன்கொடை வழங்கப்படுகிறது. இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கிட்டாங்க. யாருக்கு? பாஜக நேரடியாக அந்த ஆரோபிண்டா கம்பெனி மூலியமா. இந்த சரத்சந்திரா யார் தெரியுமா? இன்னைக்கு இந்த கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இடி என்ன சொல்லுது? சரத்சந்திரா அவர்கள் தான் அப்ரூவர் ஆனாரு. அப்போ கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? கெஜ்ரிவாலும் இதில் இருந்தார், மணிஷ் சிசோடியா அவர்களும் இந்த வழக்கில் இருந்தார் என்று ஆதாரமாக கூறியது இந்த சரத்சந்திரா தான். இந்த சரத்சந்திரா அவர்கள் தான் கூறினார். அப்போ என்ன கேள்வி எழும்புது? 40 கோடி ரூபா ஒரு பக்கம் பிஜேபி கொடுத்து நீங்கள் அப்ரூவர் மாணவர் எப்படி உண்மையான கருத்தை சொல்லியிருப்பீங்க? அப்ரூவரை நீங்கள் எந்த அடிப்படையில் அப்ரூவராக மாறிக்கீங்க? 10ஆம் தேதி அரெஸ்ட் ஆகி 5 நாட்களில் 5 கோடி ரூபா பாஜக நன்கொடை வழங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அழுத்தம் ஏற்பட்டது? அப்போ கெஜ்ரிவாலுடைய கைது என்பது திட்டவட்டமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்பட்ட கைது. இல்லை, 9 முறை சம்மன் அனுப்புகிறாங்க, ஆஜராகலை. கோர்ட்டுடைய நடவடிக்கைக்கு பிறகுதானே கைது பண்ணுறாங்க. இல்லை, கோர்ட்டுடைய நடவடிக்கையே இதை பேஸ்லெஸ்ன்றார்ல கபில் சிபில் ஒரு வாதாடும் போது சொல்கிறார், இட்ஸ் இஸ் ஜீரோ கிளியரன்ஸ் பேஸ்டு கேஸ்ன்றாரு. இதுக்கு கிரவுண்டே இல்லைன்றாரு. தெளிவாக சொல்லும்போது இட் இஸ் ஜீரோ கிரவுண்ட் பேஸ்டு கேஸ்ன்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கெஜ்ரிவாலுடைய கைதாக இருக்கட்டும்,
ஹேமந்த் சோரனுடைய கைதாக இருக்கட்டும், இவர்கள் திட்டமிட்டு காண்பது என்னன்னா, இந்த டோட்டல் இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. மெயினாக இந்தியா அலையன்ஸுக்கும் ஆப்போசிஷன் லீடருக்கும் ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த தேர்தலை நீங்கள் போட்டியிடக்கூடாது, போட்டியிட்டீங்கன்னா நாங்கள் இப்படி தான் தொடர்ந்து கைது செய்து விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டுகிறார்கள் பாஜக அரசு. அவர்களுடைய இடி, ஐடி, சிபிஐ கங்கணம் கட்டி கொண்டு எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் சூறையாடுகிறது. இது எப்படி முடியும்? இல்லை, வாக்கு செலுத்த இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்க சூழலில் தொடர்ந்து முதலமைச்சர் கைது செய்யப்படுறாங்க, எதிர்கட்சிகள் மீது அடக்குமுறைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பாஜக தனக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு நினைக்காதா? இல்லை, பாஜக திரும்பணுன்ற பிரச்சனை இல்லை சார், அச்சுறுத்துறாங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் 400 சீட் வந்துடுவீங்கல்ல, உங்களுக்கு அழுத்தமே இல்லை. நீங்கள் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சீட் 75 ஆண்டு காலத்தில் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ண வரலாறு உண்டா? எங்கேயாவது இருக்கா? ஒரு வரலாறு காட்டுங்க. 75 கால ஆண்டுகளில் சுதந்திர இந்திய நாட்டில் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு வரலாறு உண்டா? பிஜேபி தான் இது மாதிரி ஜனநாயகத்தை படுகொலை செய்யும். அந்த சட்டத்தை எல்லாம் லீகலைஸ்டு வெப்பனாக மாற்றும், லாவெல்லாம் வெப்பனைஸ்டாக மாற்றும், ஆயுதமாக மாற்றும். இதற்கான சான்றுகள் பல இடத்துல இருக்குது. அதான் சொல்கிறேனே, பல ஊழல்கள் இவர்கள் நன்குடைய இந்த எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்ததே எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, டேட்டாவை நாங்கள் கொடுக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் அதனால தானே இதை தடை செஞ்சிச்சு. இந்த டேட்டாவை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அருண்ஜேட்லி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமாக்கியிருக்கிறாரு. இதை வந்து இந்த திருட்டுத்தனத்தை லீகலாக பண்ண பார்த்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் கிடுக்குவலை போட்டு அந்த சட்டத்தை நீக்கிடுச்சு. இதை இப்போ மாட்டிக்கிட்டாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ல, அப்படிதான் மாட்டிக்கிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு. இதுலேருந்து என்ன தெரியுது, கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கு 31ஆம் தேதி இந்தியா கூட்டணி எல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எதனால் நடத்துகிறோம்? ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, அவர்களோட மனைவி கதறி அழுகிறார, ஒரு இறக்கம் இல்லையா? அவங்கள ஹோம் அரெஸ்டில் வச்சுருக்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு எது மாதிரியான அழுத்தங்கள் இருக்குது? ஏன் கண்டு அஞ்சுறீங்க? நீங்கள் தான் 400 சீட்டு வெற்றி பெற்றுருவீங்களே. வெற்றி பெறுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்றைக்கு இந்த கட்சியெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டிய காரணம் என்ன? இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு முடியலை. வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அஜித் பவார் சொல்கிறாரு, நான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு காரணமாக அவருடைய மனைவி வந்து பாராமதி தொகுதியில் போட்டிடுறாரு. சிண்டே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து ஒரு வேட்பாளர் சுயேட்சையாக அதில் போட்டியிட போகிறதா அவரும் அறிவித்திருக்கிறாரு. இந்த குழப்பத்தில் அஜித் பவார் சொல்கிறாரு, நான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு. பாஜக கூட்டணிக்குள்ளேயே மகாராஷ்டிராவில் இன்னும் ஒரு இழுபறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவங்க வந்து தாக்கரே அவர்களுடைய குடும்பம் தான் மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இப்பயும் அவங்க தான். இல்லை, நீங்கள் தாக்கரேன்னு சொன்னதுனால அடிஷ்னலாக ஒரு கேள்வியை நான் ஆட் பண்ணுறேன். ராஜ் தாக்கரே அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஷிண்டே இடத்துக்கு ராஜ் தாக்கரே வந்தால் பால் தாக்கரே, அந்த தாக்கரே வாரிசுன்னு சொல்லி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம், இந்த தேர்தலில் ஒரு புது யுக்தியை கடைபிடிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜ் தாக்கரே அவர்கள் நவநிர்மாண் சேனான்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. இவர் வந்து அவரே குடும்பத்தை சார்ந்தவர் தான். அந்த பால் தாக்கரே குடும்பத்திலேருந்து இன்னொரு அரசியல் பங்கீடாக தான் அவர் இன்னொரு கட்சியை ஆரம்பித்து அவங்க தனி கட்சியாக நிர்மாணிச்சுட்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அமித்ஷா அவர் என்ன திட்டம் தீட்டுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கி சிவசேனாவை இவங்க பக்கம் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த பால் தாக்கரேவுடைய மொத்த குடும்பமே இன்னைக்கு உத்தவ் தாக்கரே வரைக்கும் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க பாஜக மீது. அதை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மராட்டிய மண்ணில் இவங்க பாஜகனால வேறுண்ட முடியாத நிலைமை ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குனனால ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேவுக்கு சிவசேனா கட்சியை தன்னுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி கையில் கொடுத்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கும் சிவசேனாவுக்கும் சம்மந்தமே இல்லை, அது உத்தவ் தாக்கரேயோட கட்சி. அப்போ இங்கேயே கேள்வி எழும்புது பாருங்க, தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு சுமூகமாக செயல்படுத்துன்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவநிர்மாண் சேனாவின் தலைவர் ராஜ் தாக்கரே அவர்கள் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிவசேனா கட்சியுடைய தலைவராக கொண்டு வந்து ஆக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் கொலாபரேஷன் பண்ண வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நியூட்ரலைஸ் பண்ணலாம்ல. தாக்கரே குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அந்த ஆட்சி கட்டலில் உட்கார வச்சிங்கன்னா, சரி அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த கட்சிக்கு தலைவர் ஆக்கிட்டாங்க, அது மூலியமாக வாக்கு வங்கிகளை பண்ணலாம். எப்படின்னாவது சூழ்ச்சிகளை பண்ணி எது மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தியும் பாஜக தன் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எந்த வகை யுக்தியும் பயன்படுத்தும். இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தாக்கரே குடும்பத்துக்குள்ள பிரிவு ஏற்படுத்தின ஒரு பக்கம், பவார் குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்திட்டாங்க. அஜித் பவாரையும் சரத் பவாரையும் பிரித்து காலி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற ஓபிஎஸை காலி பண்ணாங்க, டிடிவியை காலி பண்ணாங்க. பல மாநிலங்களில் தொடர்ந்து இதே மாதிரி காலி பண்ணிகிட்டே வராங்க. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் முடக்குவது தான் பாஜகவுடைய நிலைமை. யாரெல்லாம் இதுவரைக்கும் பாஜகவிற்கு ஆதரவாக சென்றார்களோ அவர்களுடைய அரசியல் நிலைமை இன்னைக்கு 0 சார். இன்னைக்கு 0 ஆயிடுச்சு.
அப்படிதானே இருக்குது. அப்போ ஏக்நாத் ஷிண்டேக்கும் அதே பையன் தான். இப்போ ஏக்நாத் ஷிண்டே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காரு. செய்த பாவம் கர்மா விடுமா, நீங்கள் துரத்துதில்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து தாக்கரே குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு சிவசேனா கட்சி அவங்க கையில் இவங்கள்கிட்ட இருக்கிற சர்வாதிகார சக்தியை வைத்துக்கொண்டு அரசு இயந்திரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும், நாளைக்கு அந்த கட்சி அவர்கள் இந்த தாக்கரே குடும்பத்தின்னு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணலான்றாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு மக்கள் நியூட்ரலைஸ் ஆக மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மகாராஷ்டிரா மக்கள் எல்லாம் இவர்களுடைய சூழ்ச்சியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஏக்நாத் ஷிண்டேக்கே மக்கள் தாங்க மாட்டுறாங்க, இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்க பார்த்துட்டு இருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சர் அவர்களும். இவர்களோட சூழ்ச்சியெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் மக்கள் ஆதரவு நிலைப்பாடு கொண்டு வர முடியாது. ஆனால் இவர்கள் சூழ்ச்சி மூலியமாக அந்த தாக்கரே குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய மராட்டிய மன்னல பாஜகவை தக்க வைக்கணும். அதற்கு எத்தனை பேரை வேணாலும் ஆடை பலியாக்கிடுவாங்க. இங்கே ஒரு ஆடை உருவிச்சிருக்காங்க, அந்த ஆடை நான் சொல்லலை, நான் சொல்கிறது அங்கே சொல்கிறேன். அப்படி பல இடங்களில் வந்து அவர்கள் உருவாக்குவது எல்லாமே ஒரு கட்டத்தில் பலியாக்கப்படுகிறார்கள் தலைவர்கள் எல்லாம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.